லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். ஜனவரி 29, திருத்தந்தை புனித 2ஆம் கிளாசியூஸ். இத்தாலி நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1064ஆம் ஆண்டு பிறந்தார் கிளாசியூஸ். தன் வாழ்வினை துறவியாக இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளை செய்த இவர் திருத்தந்தை 2ஆம் அர்பனால் கிபி 1088ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் நாள் கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். கிபி 1118ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் நாள் திருச்சபையின் 161வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளாசியூஸ் தன் மறையுரைகளின் மூலம் தப்பறைகளுக்கு தெளிவான விளக்கமளித்து கடும் கண்டனம் தெரிவித்தார். கிறிஸ்தவர்களை எதிர்த்த வேற்றின மக்களுக்கு எதிராக 5 புத்தகங்களையும் கிறிஸ்தவ உண்மைகள் குறித்து 2 புத்தகங்களையும் எழுதிய இவர் கத்தோலிக்க மக்களை இறை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். கிபி 1119ஆம் ஆண்டு பேரரசர் மார்க்குஸ் அரேலியாஸின் வேண்டுகோளின்படி அவரது வெற்றிக்காக ஜெபித்த திருத்தந்தை கிளாசியூஸ் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பிற்காக அரசரிடம் பரிந்து பேசினார். ரோமையில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை பேரரசன் அரேலியாஸ் தன் மதத்திற்கு மாற்றுவதற்கு நிர்பந்திக்க திருத்தந்தை கிளாசியூஸ் இதற்கு கடுமையாக மறுப்பு தெரிவித்ததினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவர்களுக்காக ஜெபித்து கண் பார்வையினை பெற்றுத் தந்த திருத்தந்தை கிளாசியூஸ் பேரரசன் மார்க்குஸ் அரேலியாஸினால் கிபி 1119ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் நாள் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிபி 1118ஆம் ஆண்டு முதல் 1119ஆம் ஆண்டு வரை 1 வருடம் 5 நாட்கள் திருத்தந்தையாக இறைப்பணியாற்றி கிறிஸ்தவ மக்களுக்காக போராடிய திருத்தந்தை 2ஆம் கிளாசியூஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. திருத்தந்தை 2ஆம் கிளாசியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருச்சபைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அன்னை ஓர் அதிசயம். அதிசய மணல் மாதா. அம்மா மரியே நீர் வாழ்க, அம்மா தாயே நீர் வாழ்க, அருள் நிறைந்தவரே ஆண்டவரின் மாதாவே, அகிலத்தின் அரசியே நீர் வாழ்க, எங்கள் அனைவரின் தாயே நீர் வாழ்க, எங்கள் அனைவரின் அன்பு தாயே நீர் வாழ்க. ஆவே மரியே மரியே வாழ்க, ஆவே மரியே மரியே வாழ்க, ஆவே மரியே மரியே வாழ்க, ஆவே மரியே மரியே. அதிசய மணல் மாதா. அன்னை மரியாளின் மாண்பும் மகிமையும் வெறும் பிரம்மாண்டமான ஆலயங்களிலும் கலைநயமிக்க சிலைகளிலும் மட்டுமே அடங்கி விடுவது இல்லை. சில நேரங்களில் அந்த தாயின் கருணை மனித கண்ணிற்கு புலப்படாத எளிய மணலிலும் தாழ்மையிலும் ஏழ்மையிலும் மிக வீரியமாக வெளிப்படுகிறது. ஆரவாரமற்ற அமைதியில்
ஒரு சாதாரண மணல் துகள் கூட அந்த அன்னையின் அருளால் எப்படி ஒரு வாழ்வாதார புகலிடமாக மாறுகிறது என்பதன் உன்னத அடையாளமே அதிசய மணல் மாதா. இந்த திருப்பெயரின் உட்பொருளை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அதில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தத்துவம் ஒளிந்திருப்பதை உணரலாம். அதிசயம் என்பது மனித அறிவிற்கும் தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்ட இறைவனின் செயலை குறிக்கிறது. மணல் என்பது இயற்கையின் எளிமையையும் நம்மை படைத்த இறைவனின் முன் நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்ற தாழ்மையையும் உணர்த்துகிறது. இந்த இரண்டிற்கும் நடுவே கருணையின் ஊற்றாக அன்னை மரியாள் வீற்றிருப்பதால் அவர் அதிசய மணல் மாதா என்று போற்றப்படுகிறார். எளிய மணலில் கூட அற்புதம் செய்ய முடியும் என்பதே நமக்கு தரும் மாபெரும் செய்தியாகும். உலகம் எதை பயனில்லாதது என்றும் எதை அற்பமானது என்றும் கருதி தள்ளுகிறதோ அதையே அன்னை மரியாள் தன் அருட்கரங்களால் தொட்டு புனிதப்படுத்துகிறார். வறண்ட பாலைவனமாக தோன்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துளி மணலாய் நாம் சிதறி கிடந்தாலும் அந்த தாய் நம்மை தேடி வந்து நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்குகிறார் என்பதற்கு இந்த பெயரே சான்றாகும். அதிசய மணல் மாதாவின் வரலாற்று தொன்மை தூத்துக்குடி மாவட்டம் சொக்கன் குடியிருப்பில் அமைந்துள்ள அதிசய மணல் மாதா திருத்தலம் இந்திய கிறிஸ்தவ வரலாற்றின் வேர்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதற்கு ஒரு சான்றாகும். செம்மணல் குன்றுகளும் பனை மரங்களும் தருவை எனப்படும் ஏரியும் சூழ்ந்த இயற்கையான சூழலில் அன்னை மரியாளின் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் புனித தோமையார் கேரளா வழியாக தமிழகம் வந்தபோது பாண்டிய மன்னன் கந்தப்பராசாவின் நோயை குணப்படுத்தியதாகவும் அதன் விளைவாக மன்னன் மனம் மாறி அன்னை மரியாளுக்கு கோயில் கட்ட 3 சென்ட் நிலத்தை தானமாக வழங்கியதாகவும் வரலாறு கூறுகிறது. இந்தியாவில் கிறிஸ்தவத்திற்காக தானமாக வழங்கப்பட்ட முதல் நிலம் இதுவே என்று கருதப்படுகிறது. மணல் மூடிய அதிசயம் முன்பு கணக்கன் குடியிருப்பு என்று அழைக்கப்பட்ட இப்பகுதியில் ஒருமுறை பெரும் மணற்புயல் ஏற்பட்டது. அநீதி இழைத்த மன்னனுக்கு மக்களுக்கும் கிடைத்த இறை தண்டனையாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு ஏழை விதவையின் சாபத்தால் ஒட்டுமொத்த கிராமமும் செம்மண்ணால் மூடப்பட்டது. இதில் புனித தோமையார் பனை ஓலையால் கட்டிய அந்த சிறிய ஆலயமும் மண்ணுக்குள் புதைந்தது. பல நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த இந்த ஆலயம் கிபி 1798ஆம் ஆண்டு ஒரு இடையர் சிறுவனால் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. மணல் குன்றுகளுக்கு இடையே வெளிப்பட்ட அன்னை மரியாளின் அந்த எளிய உருவமே அதிசய மணல் மாதா என அழைக்கப்படத் தொடங்கியது. புனித தோமையாரும் சிலுவை அடையாளமும் இந்த திருத்தலத்தின் ஆன்மீக அடித்தளம் புனித தோமையாரால் போடப்பட்டது. அவர் அந்த சிறிய ஆலயத்தில் மரத்தினால் ஆன ஒரு சிலுவையை நிறுவி அதன் மேல் INRI என்ற எழுத்துக்களை பொறித்து மக்கள் அங்கு ஜெபிக்க வழிவகை செய்தார். பாண்டிய மன்னன் கந்தப்பராசாவிற்கு சபூர் என்ற பெயர் சூட்டி திருமுழுக்கு அளித்த புனித தோமையார் அன்னை மரியாளின் பரிந்துரையால் பல அற்புதங்களை செய்த இடமாக இது இன்றும் போற்றப்படுகிறது. கிபி 16ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தின் தென் கடற்கரை பகுதியில் நற்செய்தி பணியாற்றிய புனித பிரான்சிஸ் சவேரியார் மணப்பாட்டில் தங்கியிருந்த போது இந்த மணல் மாதா ஆலயத்தை பற்றி தெரிந்து கொண்டார். புனித தோமையாரின் வழித்தோன்றல்கள் இங்கே வாழ்வதையும் மணலுக்குள் மறைந்திருந்த ஆலயத்தின் சிறப்பையும் அறிந்த அவர் மிகுந்த ஆவலோடு இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து அன்னை மரியாளை வணங்கி மகிழ்ந்தார். இது இத்தலத்தின் வரலாற்று பெருமையை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இன்று தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் 16 முக்கிய திருத்தலங்களில் ஒன்றாக இது விளங்குகிறது. இத்தலத்தின் சனிக்கிழமை பக்தி மிகவும் புகழ் பெற்றது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இங்கு வந்து அன்னையின் அருள் பெறுகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் புனித உணவு இத்தலத்தின் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பறைசாற்றுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் 10 நாட்கள் இத்திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி சிலுவை மகிமை பெருவிழாவையும் உள்ளடக்கி 10ஆம் நாள் அன்று நடைபெறும் பிரம்மாண்டமான திருப்பலியுடன் விழா நிறைவு பெறுகிறது.
செம்மணல் குன்றுகளுக்கு இடையே அன்னை மரியாள் பவனி வரும் காட்சி பார்ப்பவர் கண்களுக்கு பரலோகத்தின் காட்சியையே நினைவூட்டும். அதிசய மணல் மாதா நமக்கு உணர்த்தும் செய்தி ஒன்றே: அநீதி என்பது மணலால் மூடப்படலாம், ஆனால் உண்மையான இறைப்பற்று எப்போதும் வெளிச்சத்திற்கு வரும். மணலுக்குள் மறைந்திருந்த ஆலயம் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது போல நம் வாழ்வில் சோதனைகள் வந்து நம்மை மூடினாலும் அன்னை மரியாளின் பரிந்துரை நம்மை மீண்டும் ஒளியை நோக்கி அழைத்து செல்லும். எளிமையும் தூய்மையும் கொண்டவர்களுக்கு அன்னை மரியாள் என்றும் ஒரு பாதுகாவலராக திகழ்கிறார் என்பதே இத்தலத்தின் மைய செய்தியாகும். பாரம்பரிய நம்பிக்கையின்படி ஒரு காலத்தில் இந்த பகுதி விவசாயம் செய்ய முடியாத வறண்ட மணல் பரப்பாகவும் மக்கள் வறுமையிலும் துயரத்திலும் வாடிய இடமாகவும் இருந்தது. அத்தகைய கடினமான சூழலில் அன்னை மரியாள் தனது மேலான கருணையை அந்த எளிய மணல் வழியாகவே வெளிப்படுத்த தொடங்கினார் என்று நம்பப்படுகிறது. மனிதர்கள் எதை பயனற்றது என்று கருதினார்களோ அந்த மணலையே தனது அருட்கொடையின் அடையாளமாக அன்னை மாற்றியதே இத்தலத்தின் தோற்றத்திற்கு அடிப்படையானது. வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இப்பகுதி மக்கள் கொடிய நோய்களாலும் தொடர் வறுமையாலும் பாதிக்கப்பட்டிருந்த காலங்களில் அன்னை மரியாளிடம் தஞ்சம் புகுந்து எளிய ஜெபங்களை ஏறெடுத்தனர். அந்த ஜெபங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மணலுடன் தொடர்புடைய அற்புத குணமடைதல் தொடர்ச்சியாக நடைபெற்றன. நோயுற்றவர்கள் அந்த மணலை நம்பிக்கையுடன் பயன்படுத்திய போது உடல் நலம் பெற்றனர். இந்த தொடர் அதிசயங்களின் காரணமாகவே இவ்விடம் அதிசய மணல் மாதா திருத்தலம் என்று போற்றப்பட தொடங்கியது. இத்திருத்தலத்தின் பக்தி முறைகளும் மரபுகளும் மிகவும் தனித்துவமானவை. விசுவாசிகள் மணலில் மண்டியிட்டு ஜெபிப்பதும் நோயாளிகளுக்காகவும் குழந்தை வரம் வேண்டியும் உருக்கமாக வேண்டுதல் செய்வதும் இங்கே வழக்கம். இந்த மரபுகள் வெறும் சடங்குகள் அல்ல, மாறாக ஒரு மனிதன் தன்னை முழுமையாக தாழ்த்தி மண்ணோடு மண்ணாக அன்னை மரியாளின் பாதத்தில் தன்னை ஒப்படைப்பதன் வெளிப்பாடாகும். ஜபமாலையும் அன்னையின் நொவேனா ஜபங்களும் விசுவாசிகளின் ஆன்மீக தாக்கத்தை தீர்க்கும் ஊற்று கண்களாக திகழ்கின்றன. இயற்கை சீற்றங்களாலும் மனித அநீதியாலும் ஒரு காலத்தில் மணலால் மூடப்பட்ட இந்த தலம் இன்று நம்பிக்கையின் ஒளியாக மீண்டெழுந்திருப்பது ஒரு மாபெரும் வரலாற்று பாடம். நம்முடைய வாழ்க்கையும் சில நேரங்களில் கவலைகளாலும் தோல்விகளாலும் மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் மணலுக்குள் மறைந்திருந்த ஆலயம் 1798 ஒரு சிறுவனால் கண்டெடுக்கப்பட்டது போல நம்முடைய விசுவாசம் உண்மையானதாக இருந்தால் நம் வாழ்வின் வசந்தம் நிச்சயம் மீண்டும் ஒரு முறை வெளிப்படும். அதிசய மணல் மாதா என்பது வெறும் பெயர் அல்ல, அது நம் மண்ணில் இறைவனால் எழுதப்பட்ட ஒரு கருணை செய்தி. கடற்கரை மணலில் நம் கால் தடங்கள் அழிந்து போகலாம், ஆனால் அந்த மணலில் அன்னை செய்த அற்புதங்கள் ஒருபோதும் அழியாது. நம்முடைய வாழ்க்கை வறண்ட மணல் போல தோன்றினாலும் அன்னை மரியாளின் ஒரு துளி அருட்பார்வைப்பட்டால் அதுவும் பொன்னாக மாறும். எனவே கவலைகளை களைந்துவிட்டு அந்த தாயின் பரிந்துரையை நாடுவோம். மணலில் அற்புதம் செய்த தாயே, எங்கள் வாழ்வையும் ஒரு புது கவிதையாக மாற்றி அருளும். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது அன்னை ஓர் அதிசயம், அதிசய மணல் மாதா. செய்திகள். திரு அவை பெரும் புகழையோ அல்லது தனிப்பற்றையோ தேடாமல் கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்கிறது என்றும் அதிலுள்ள ஒவ்வொருவரும் கடவுளின் பணியில் தங்களை மனத்தாழ்மை கொண்ட ஒரு பணியாளராக கருத வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 29 வியாழக்கிழமையன்று விசுவாச கோட்பாட்டிற்கான திருப்பீடத்துறையின் ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தில் பங்கேற்கும் அதன் உறுப்பினர்களை திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, கத்தோலிக்க கோட்பாட்டை பாதுகாப்பதிலும் தெளிவுபடுத்துவதிலும் அவர்களின் அர்ப்பணம் கொண்ட பணியை பாராட்டினார். ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மெய்ப்புப் பணி வழிகாட்டுதல் இரண்டிலும் அவர்களின் பங்களிப்பை குறிப்பிட்டு அருளடையாளங்கள், மனித மாண்பு, மரியன்னை பக்தி,
செயற்கை நுண்ணறிவு மற்றும் திருமணம் குறித்த வழிகாட்டுதல்கள் உள்ளிட்ட அவர்களின் அண்மைய முக்கிய வெளியீடுகளை எடுத்துரைத்தார் திருத்தந்தை. வரலாற்று ரீதியாக கிறிஸ்தவ பகுதிகளில் மத ஈடுபாடு குறைந்து வருவதை குறிப்பிட்டு இளைய தலைமுறையினருக்கு நம்பிக்கை பரிமாற்றத்தை வலுப்படுத்த வேண்டிய அவசர தேவையையும் அவர்களிடம் வலியுறுத்திய திருத்தந்தை, நிறுவன ரீதியான முக்கியத்துவத்தை விட கிறிஸ்துவின் அன்பின் மூலம் ஈர்க்கும் ஒரு மறைபரப்பு திரு அவைக்கு அழைப்பு விடுத்தார். நீதி, உண்மை மற்றும் பிறரன்பு பணிகளின் முக்கியத்துவத்தை கோடிட்டு காட்டி அதன் அதிகார வரம்பிற்குட்பட்ட குற்றங்கள் உட்பட நுட்பமான வழக்குகளில் ஆயர்கள் மற்றும் மேலதிகாரிகளுக்கு உதவுவதில் இத்திருப்பீடத்துறையின் பங்களிப்பை அங்கீகரித்தார் திருத்தந்தை. தனிவரத்தை பெறும் ஒவ்வொரு சகோதரியும் சகோதரரும் அதை முழுமையாக வாழ அழைக்கப்படுகிறார்கள் என்றும் அது நிலையானதாக இல்லாது ஒரு துடிப்பான மற்றும் படைப்பாற்றல் திறன் கொண்டதாக மாறுகிறது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 29 வியாழக்கிழமையன்று ரெக்னம் கிறிஸ்டி என்று அழைக்கப்படும் அப்போஸ்தலிக்க வாழ்க்கைக் கழகங்களின் பொதுப்பேரவைகளின் பங்கேற்பாளர்களை திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை, அவர்கள் பெற்றுக்கொண்டுள்ள தனிவரத்தை ஆழப்படுத்தவும் நிர்வாகத்தை புதுப்பிக்கவும் உறவு ஒன்றிப்பை வலுப்படுத்தவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பொதுப்பேரவை குறித்து பேசிய திருத்தந்தை, உங்களின் நம்பிக்கையை பரப்புவதற்கு தெளிவான அடையாளத்தை கொண்டிருப்பது முக்கியம் என்றும் நவீன கலாச்சாரத்தால் விழுங்கப்படுவதிலிருந்து உங்களை காத்துக்கொள்வதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தினார். அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டுள்ள தனிவரத்தை தூய ஆவியாரின் உயிருள்ள கொடை என்று விவரித்த திருத்தந்தை, இது ஒவ்வொரு உறுப்பினராலும் அன்றாட வாழ்வில் மிகவும் ஆழமாக வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் என்று அவர்களிடம் வலியுறுத்தினார். தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை சுதந்திரமாகவும் பொறுப்புடனும் வழிநடத்தவும், பகிரப்பட்ட முடிவுகளை ஊக்குவிக்கவும், ஒவ்வொரு நிறுவனத்தின் தனித்துவமான உணர்வை மதிக்கவும் வேண்டும் என்று அவர்களிடம் எடுத்துரைத்தார். ஜனவரி 28 புதன்கிழமையன்று திருத்தந்தையின் பொது மறைக்கல்வி உரைக்கு முன்னதாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தான்சானியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மஹ்மூத் தாபிட் கோம்போ அவர்களை திருப்பீடத்தில் சந்தித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் கோம்போ அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டுள்ள வேளை கடந்த ஆண்டு அக்டோபரில் நடந்த பொதுத் தேர்தலுக்கு பிறகு தான்சானியாவின் அரசு தலைவரான சாமியா சுலுஹி ஹுசைனிடமிருந்து திருத்தந்தைக்கு ஒரு செய்தியையும் வழங்கினார். அந்நாட்டில் வாக்கெடுப்புக்கு பிறகு பல பகுதிகளில் வன்முறை வெடித்தது, நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இது தான்சானியாவின் வழக்கமாக அமைதியான அரசியலில் இருந்து கூர்மையான மாற்றமாகும். கடந்த ஆண்டு நவம்பர் 2 ஞாயிறன்று வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் போது தான்சானியாவின் சூழ்நிலையை வெளிப்படையாக எடுத்துக்காட்டி அங்கு கட்டுப்பாடு மற்றும் உரையாடலை வலியுறுத்தினார் திருத்தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் கத்தோலிக்கர்கள் வரும் பிப்ரவரி 8 ஞாயிறன்று நடைபெறவிருக்கும் பொதுத் தேர்தலில் பொறுப்புடன் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்துள்ள அந்நாட்டின் ஆயர் பேரவை, சமூகத்தில் ஒரு தார்மீக வலிமை மற்றும் சமூகத்தின் மனசாட்சி என்றும் அவர்களின் பங்கை வலியுறுத்தியுள்ளது. ஜனவரி 27 செவ்வாயன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த அழைப்பை விடுத்துள்ள அந்நாட்டின் ஆயர் பேரவை தலைவர் பேராயர் பிரான்சிஸ் சேவியர் வீரா அவர்கள், வாக்களிப்பது என்பது திரு அவையின் சமூக போதனையில் வேரூன்றிய ஒரு தார்மீக கடமை என்று விவரித்துள்ளார். மேலும் மனித மாண்பை மதிக்கும், பொது நன்மைக்கு முன்னுரிமை அளிக்கும், பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் மீது உண்மையான அக்கறை காட்டும் வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று விசுவாசிகளை வலியுறுத்தியுள்ளார் பேராயர் வீரா. பொது நன்மைக்காக வாக்களிப்பது ஒரு தார்மீக கடமை என்பதை அங்கீகரிக்க அனைத்து கிறிஸ்தவர்களையும் திரு அவை அழைக்கிறது என்றும் மொழிந்துள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.